ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல் சீனோ ஸ்டோரிஸ். இன்னைக்கான நிகழ்வு அபிராமி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பொண்ணு அவங்களோட ஃப்ரெண்டோட பர்த்டேக்கு போயிட்டு ரிட்டர்ன் வீட்டுக்கு திரும்புகிற வழியில் அவங்களுக்கு நடந்த ரொம்பவே பயங்கரமான ரொம்பவே திகிலான நிகழ்வு பற்றி தான் இன்னைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ எப்பவும் போல விட இது இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இன்னும் கொஞ்சம் திகிலாகவும் இருக்க போது. ஸோ வீடியோவை எந்த இடத்துலையுமே ஸ்கிப் பண்ணிடாதீங்க. வீடியோ தொடர்ந்து பாருங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலான சீனோ ஸ்டோரிஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க அபிராமிக்கு என்ன நடந்துச்சுன்றதை வீடியோ தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அபிராமி அப்படின்னு சொல்லக்கூடிய பொண்ணு அப்போதான் ஃபர்ஸ்ட் இயர் சேர்ந்திருக்காங்க. அந்த காலேஜில் பழக்கமான ஒரு ஃப்ரெண்டுக்கு தான் பர்த்டே. இப்போ இந்த பொண்ணு அவங்களோட வீட்டில் கூட சொல்லலைங்க, பர்த்டேக்கு போயிட்டு தான் ரிட்டர்ன் வீட்டுக்கு வருவேன்னு. அப்போ அந்த பொண்ணு காலேஜ் முடிச்சுட்டு நேராக அந்த பர்த்டே பொண்ணோட அந்த வீட்டுக்கு போயிட்டு அங்கேயே பர்த்டே கொண்டாட்டங்கள்லாம் முடிச்சுட்டு ரிட்டர்ன் வீட்டுக்கு திரும்புகிறாங்க. மணி 9 மணி. இவ்வளோ நேரத்துக்கு அந்த பொண்ணு அவங்களோட ஊர் பஸ் ஏறலாம் அப்படின்னு பஸ் ஸ்டாண்டுக்கு வராங்க. அங்கே இவங்களுக்கு பஸ்ஸு கிடையாது. அடுத்தது இந்த பொண்ணு அந்த பர்த்டே பார்ட்டி போனாங்க பார்த்தீங்களா, அந்த பொண்ணுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. அப்போது அவங்களோட தெரிஞ்சவங்க யாரோ கொண்டுட்டு வந்து விடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் பக்கத்து ஊர் வரைக்கும் தான் அவர் வருவார். அவங்களோட வீடு அங்கே தான் இருக்குது. அதுக்கப்புறமா இந்த அபிராமியோட வீட்டில் உள்ளவங்க தான் அவங்களை வந்து கூட்டிக்கணும் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. சரி, ஓகே, நான் அப்பாட்ட சொல்கிறேன், அப்பா கண்டிப்பாக வந்து என்னை கூட்டிகிட்டு போவார் அப்படின்னு சொல்லிட்டு அபிராமியும் அந்த நபரோட ஏறி வராங்க. பக்கத்து ஊர் வரைக்கும் வந்தாச்சு. இப்போ அங்கே அந்த வீட்டில் இறங்கிட்டு இவங்க நடக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஃபோன் பண்ணுறாங்க அவங்களோட அப்பாவுக்கு. அப்பா, அந்த மாதிரி நான் பர்த்டேக்கு போயிட்டு வரதுக்கு லேட் ஆகிடுச்சுப்பா, நீங்கள் வந்து என்னை கூட்டிகிட்டு போங்க வாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க. அப்போது அவங்களோட அப்பா பயங்கரமான ஒரு ஷாக் சொல்லியிருக்காரு. என்னன்னா அவங்களோட அப்பா அன்னைக்கு வேலை விஷயமா வெளியூருக்கு போயிருந்திருக்காரு. இவங்களை கூட்டிகிட்டு போகிறதுக்கு இப்போது யாருமே கிடையாது. சரிம்மா, நான் அக்கம் பக்கத்தில் யாராவது வர சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட அப்பா ஃபோனை கட் பண்ணுறாங்க. என்னடா நம்ம இப்படி வந்து மாட்டிக்கிட்டோமே, ஒருவேளை நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கலாமோ அப்பா கிட்ட, அப்போ ஆள் ரெடி பண்ணியிருப்பாரோ அப்படின்ற யோசனையோட அந்த பொண்ணும் நடந்து வந்த பொண்ணு இவங்களோட கிராமத்துக்கு போகணும்னா கிட்டத்தட்ட 2.5 கிலோமீட்டர் நடந்து தான் போகணும். 2.5 கிலோமீட்டர் தானே, நம்ம நடந்து போயிடலாம் அப்படின்னு அந்த பொண்ணு நடக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த மொபைல்லையே பாட்டையும் போட்டுக்கிட்டு இந்த பொண்ணு நடந்து போய்கிட்டு இருக்காங்க, நிலா வெளிச்சத்தோட துணையோட. இப்போது அக்கம் பக்கம் அந்த பக்கம் இந்த பக்கம் ஏதாவது வண்டிகள் போகுதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. அவ்வளோ நேரத்துக்கு அந்த வண்டிகள் வாகனங்கள் எதுவுமே இல்லை. என்னடா இன்னைக்குன்னு பார்த்து எந்த ஒரு வாகனமுமே வரலையே அப்படின்னு இவங்க யோசனையோட பேசிக்கிட்டு வர்றாங்க. அப்போது இந்த பொண்ணுக்கு ஆப்போசிட் சைட்லேருந்து ஒரு நபர் வேகமாக நடந்து போகிறாரு. பயங்கர ஸ்பீடாக நடந்து போகிறாரு. இந்த பொண்ணு அவரை பார்த்துட்டு மனசுக்குள்ளே என்ன நினைக்கிறாங்கன்னா, பைத்தியக்காரன் இவ்வளோ வேகமாக போயிட்டு இருக்கிறான், கால் வலிக்குமோ வலிக்காதோ அப்படின்னு நினைக்கிறாங்க. இதை வாய் விட்டு வெளியே சொல்லலை, மனசுக்குள்ளே தான் நினைக்கிறாங்க. அப்படி நினச்சதுமே இந்த பொண்ணை கிராஸ் பண்ணி போன அந்த நபர், என்னை பார்த்து ஏளனமாக கேலி பண்ணுறியா அப்படின்னு கேட்குறாங்க. ஷாக் ஆயிட்டாங்க. என்னடா நம்ம மனசுக்குள்ளே நினச்சது இந்த ஆளுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு. அப்போ அந்த பொண்ணு அந்த டார்ச்சை ஆன் பண்ணிட்டு, இல்லைங்க நான் அந்த மாதிரி நினைக்கலங்கன்னு பின்னாடி திரும்பி பார்த்தா அந்த இடத்துல யாருமே இல்லை. ஆனால் இந்த பொண்ணு ஆப்போசிட்டில் ஒரு ஆள் கிராஸ் பண்ணி போனதை நல்லா பார்த்தாங்க. அந்த பேச்சு குரலும் நல்லா கேட்டுச்சு. இப்போ இல்லை அப்படின்றத பார்த்ததும் பயங்கரமாக ஷாக் ஆகி கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஏங்க இங்கே தானே எங்கே இருந்தீங்க, எங்கெங்க காணோம் அப்படின்னு பேசுகிறாங்க. எந்த ஒரு பதிலுமே வரல. சரி, இதுக்கப்புறம் நம்ம நிற்க வேண்டாம் அப்படின்னு வேகமாக அந்த பொண்ணு நடக்கிறாங்க. இவங்க ஒரு 100 மீட்டர் நடந்திருப்பாங்களாங்க. மறுபடியும் ஆப்போசிட் சைட்லேருந்து ஒரு ஆள் நடக்கிறாரு. வெள்ளை கலர் சட்டை போட்டுக்கிட்டு ஒரு கருப்பு கலர் மாதிரியான பேண்ட் போட்டுட்டு வேகமாக நடக்கிறாரு. இந்த முறை நடக்கிறது காத்துல பறக்கிற மாதிரி இருக்கு. இப்போதான் அந்த பொண்ணு அந்த டார்ச் ஆன் பண்ணி வச்சிருக்காங்க. கூடவே அந்த நிலா வெளிச்சத்துல நல்லா பார்க்குறாங்க. அது ஒரு ஆளே கிடையாதுங்க. அதுக்கு முகமே இல்லாத மாதிரி இருக்கு. முகமே இல்லைன்னா சம்திங் இந்த கழுத்து வரைக்கும் தான் அந்த உருவம் தெரியுது. அதுக்கு மேலே எதுவுமே தெரியல. பார்த்த பொண்ணு திகிலடைஞ்சு போயிட்டாங்க. பயங்கரமாக பயந்து போயிட்டாங்க, நடுங்குறாங்க. அந்த மொபைலை கையில் பிடிக்க முடியாத அளவுக்கு அவங்க அப்படியே ஒரு மாதிரி செயலிழந்த மாதிரி ஆயிட்டாங்க.
அதுக்கப்புறமா இந்த பொண்ணு சுற்றி சுற்றி தேடுறாங்கங்க, யாராவது நமக்கு ஹெல்ப்க்கு வருவாங்களா அப்படின்னு. யாராவது வாங்களே, எனக்கு உதவி பண்ணுங்களே அப்படின்னு சத்தம் போட்டுக்கிட்டே மொபைலை எடுத்து அவங்களோட அப்பாவுக்கு ஃபோன் பண்ணலாம் அப்படின்னு ஃபோன் பண்ணுறாங்க. இவங்களோட அப்பாவும் ஃபோன் அட்டன் பண்ணுறாரு. ஆனால் அவர் பேசுகிறது இந்த பொண்ணுக்கு கேட்குது, இந்த பொண்ணு பேசுனது அவங்க அப்பா கேட்கவே இல்லையா. ஹலோ ஹலோன்னு கத்திட்டு அவங்க அப்பா ஃபோனை கட் பண்ணிட்டார். இந்த பொண்ணு, அப்பா நான் இங்கே இருக்கிற மாட்டிக்கிட்டப்பா, அப்பா வாப்பா வாப்பா அப்படின்னு கத்துறாங்க. ஆனால் அவங்க அப்பா ஹலோ ஹலோன்னு மட்டும் சொல்லிட்டு கட் பண்ணிட்டார். இவங்க இன்னும் பயந்து போயிட்டாங்க. இதுக்கப்புறம் நம்ம நடக்கக்கூடாது, நம்ம ஓடியே சேர்ந்துடலாம் அப்படின்னு ஓட்டம் பிடிக்கிறாங்க அந்த கையில் பேக்கோட. இவங்க ஓடிக்கிட்டே ஒரு 200-300 மீட்டர் தாண்டி போயிருப்பாங்களாங்க. அதுக்கப்புறம் ஓட முடியல, மூச்செல்லாம் பயங்கரமாக வாங்க ஆரம்பிச்சிச்சு. ஒரு இடத்துல சைடில் சின்னதாக ஒரு செவுறு மாதிரி கட்டியிருந்திருக்காங்க. அந்த செவுத்து மேலே போய் உட்கார்றாங்க. உட்கார்ந்ததுக்கு அப்புறமா அப்பாடா அப்படின்னு கொஞ்சம் மூச்சு வாங்கிட்டு இந்த மொபைலில் வந்து டார்ச் ஆன் பண்ணியிருந்தாங்க இல்லையா, அந்த வெளிச்சத்துலேயே ரோட்டை சுற்றி சுற்றி பார்க்குறாங்க. யாருமே வரலையே, இன்னைக்கேன்னு பார்த்து நமக்கு யாருமே உதவிக்கே வரமாட்டுறாங்களே அப்படின்னு பேசிக்கிட்டே அந்த டார்ச்சை ஒரு பக்கம் திருப்புறாங்க. இந்த பொண்ணு உட்காந்துருக்குற அந்த குட்டி செவத்துக்கு பக்கத்துலேயே இன்னொரு ஆள் உட்காந்துட்டு இருக்கிறாங்க. அந்த ஆளோட ட்ரெஸ்ஸு ஃபுல்லாக கிழிஞ்ச மாதிரி இருக்கு, ரொம்ப மக்கி போன ட்ரெஸ் போட்டிருந்தா எப்படி அந்த மாதிரி இருக்கு. இப்போ இந்த பொண்ணு அந்த ஆளை நல்லா பார்க்குறாங்க. கையை காலு முகம்னு ஒரு இடம் தவறாமல் எல்லா இடத்துலையுமே அடிபட்டிருக்கு. அடிப்பட்ட இடம் எல்லாமே ரத்தம் காஞ்சி போயிருக்கு. இவ்வளோ அடிப்பட்டு வலியோட ஒரு ஆள் உட்கார்ந்துட்டு இருப்பாரா அப்படின்னு முகத்தை பார்க்குறாங்க. சேம் இவங்க அங்கே ஒரு இடத்துல பார்த்தாங்க பார்த்தீங்களா, அதே உருவம் மாதிரி இருக்குங்க. அந்த முகம் இப்போதும் நல்லா பார்க்குறாங்க, கொடூரமாக இருந்துச்சாங்க. ரொம்ப பயங்கரமாக ஒரு கொடூரமாக இருந்துச்சான். இந்த முகத்தை பார்த்ததுமே அந்த பொண்ணு அந்த செவத்துலேருந்து ஒரு 2 அடி தள்ளி போய் நின்று பார்க்குறாங்க. பயத்தில் கை கால்லாம் அப்படியே நடுங்கிட்டு இருக்குதான். அப்போ பார்க்கும்போது அந்த உருவம் இவங்களை பார்த்து சிரிக்குது. வா வந்து உட்காரு அப்படின்னு சொல்லுதுங்க. இதுக்கப்புறம் நம்ம நிற்கவே கூடாது, நம்ம செத்தே போனாலும் பரவாயில்ல, ஓடி போயிடணும் அப்படின்னு அந்த பொண்ணு அந்த இடத்துல இருந்து ஓட்டம் பிடிச்சி ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஓடுறாங்க ஓடுறாங்க ஓடுறாங்க, 1 கிலோமீட்டர் தாண்டிப்பாங்களாம். அதுக்கப்புறமா இந்த பொண்ணு ஒரு இடத்துல நின்று திரும்பி திரும்பி பார்க்குறாங்க. அங்கே யாருமே பின்னாடி வரலை அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் நடக்கிறாங்க. இவங்க நடக்கிற இடம் பார்த்தீங்கன்னா 2 பக்கமும் பெரிய பெரிய மரங்களாக இருக்குதாங்க. ஒரு கொஞ்சம் தூரத்துக்கு அந்த மாதிரி தான் இருக்குமா. அந்த இடம் வந்தால் நிலா வெளிச்சம் கூட அங்கே வெளிச்சம் தெரியாத அளவுக்கு பயங்கர கபூர்னு இருட்டாக இருக்கு. இந்த பொண்ணு தான் மொபைல் வச்சுருக்காங்க இல்லையா, அந்த டார்ச் ஆன் பண்ணிக்கிட்டே போகிறாங்க. போக போகவே ஒரு மரத்துக்கு பின்னாடி இருந்து வித்தியாசமான ஒரு குரல், ஒரு பையன் கூப்பிடுற மாதிரியான குரல். அந்த குரலை இவங்களை வந்து ரொம்ப ஈர்க்கிற மாதிரி இருந்துச்சான், ரொம்ப வசீகரமாக இருந்துச்சான். அந்த குரலை கேட்டதும் இவங்களுக்கே ஒரு செகண்ட், அது யாரா இருக்கும், நமக்கு தெரிஞ்ச குரல் மாதிரியே இருக்கே அப்படின்னு திரும்பி பார்க்க வைக்கிற அளவுக்கு அந்த குரல் இருந்துச்சான். திரும்பியும் பார்க்குறாங்க. மரத்துக்கு பின்னாடி இருந்து வந்த சத்தம் இப்போ மரத்துக்கு மேலே இருந்து வருது. மரத்துக்கு மேலே முடிஞ்ச வரைக்கும் இவங்களும் டார்ச் ஆன் பண்ணி பார்க்குறாங்க. இவங்களுக்கு அங்கே எந்த ஒரு உருவமுமே சரியா தெரியல. ஆனால் ஏதோ சட்டை மாதிரி மேலே இருக்கிறது மட்டும் தெரிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் எதுவுமே தெரியல. மேலே பார்த்துக்கிட்டே இவங்க ஃபுல்லாக அந்த மரத்தை தேடி பார்த்துட்டே கீழே குனியிறாங்க. சடனாக இவங்க முகத்துக்கு நேராக ஒரு உருவம் வந்து நிற்கிது. அந்த உருவம் ஆல்ரெடி இவங்க பார்த்தா அதே உருவம் தான். ஐயோ அம்மா அப்படின்னு ஒரு 2-3 அடி பின்னாடி தள்ளி வந்து விழுந்துட்டாங்களாங்க. பயங்கரமாக ஷாக் ஆயிட்டு அதுக்கப்புறமா அந்த செல்லு வேற கீழே விழுந்துருச்சு. அந்த மொபைலை எடுத்துக்கிட்டு பேக்கெல்லாம் எடுத்துக்கிட்டு திரும்பி திரும்பி பார்த்துட்டு எந்திரிக்கிறாங்க. எழுந்து நின்னா இவங்களை விட உயரமாக இருக்குதாங்க அந்த உருவம். எப்படி இவங்களை விட ஒரு 3 அடி ஹைட்டில் இருக்கும். அந்த முகம் வந்து மேலே இருக்கு, கீழே அந்த உடம்பு மட்டும் பார்க்கும்போது பயங்கரமாக அடிப்பட்ட ரத்தமாக சிந்திட்டு இருக்குதுங்க. முன்ன பார்க்கும்போது அது காஞ்சி போயிருந்துச்சு, இப்போ அப்படியே ரத்தமாக சிந்திட்டு இருக்கிற மாதிரி இருந்துச்சாங்க. இதுக்கப்புறம் நம்ம என்னடா பண்ணுறது அப்படின்னு யோசனையோடைய அந்த பொண்ணு பயத்தோட நடுங்கிக்கிட்டு ஒரு மரத்து பக்கம் போய் நிற்கிறாங்க. அந்த மரத்துல இருந்து மெது மெதுவாக அந்த உருவத்தை தாண்டி ஓடிடலான்னு திரும்பி பார்க்காம ஓடுறாங்க. எவ்வளோ தூரம் அவங்களால ஓட முடியும் சொல்லுங்க பார்க்கலாம். அதுவும் நைட் டைமில் யாருமே ஹெல்ப்புக்கு இல்லாத டைமில் எவ்வளோ தூரம் ஓட முடியும்? பயத்தில் வேற இருக்காங்க. ஓரளவுக்கு ஓட முடிஞ்ச வரைக்கும் ஓடியாச்சு. அதுக்கப்புறமா ஒரு இடத்துல நின்றுட்டாங்க. அங்கே வயல்வெளிகள். அந்த வயல்வெளிகளில் இந்த ஈவினிங் டைமில் யாராவது ஒருத்தர் ஆள் இருப்பாங்களா?
இந்த நைட்டில் தண்ணி பாய்ச்சறதுக்காக யாராவது இருப்பாங்களாம். அந்த மாதிரி யாராவது இருந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்களோ அப்படின்னு இவங்களும் ஒரு இடத்துல லைட் எரியற இடத்துலலாம் பார்க்குறாங்க. கடைசியாக ஒரு இடத்துல ஒரு வயசானவர் ஒருத்தர் படுத்துட்டு இருக்காரு. அப்பாடா இப்போதாண்டா உயிரே வந்துச்சு அப்படின்னு வேகமாக அந்த பெரியவர் படுத்துட்டு இருக்காரு பார்த்தீங்களா, அந்த இடத்துக்கு போயிட்டு ஹெல்ப் கேட்குறாங்க. ஐயா எந்திரிங்க ஐயா, எனக்கு உதவி செய்யுங்க, இங்கே ஏதோ நடக்குது, இங்கே பேய் என்னை துரத்திட்டு இருக்குது, எந்திரிங்க ஐயா அப்படின்னு சொல்கிறாங்க. பேயா? இங்கேயா? எந்த பேயுமா இருக்கு அப்படின்னு அந்த நபரும் டார்ச் எடுத்துக்கிட்டு ஒரு கையில் குச்சி ஒன்று எடுத்துக்கிட்டு வராருங்க. வந்து அந்த பொண்ணு நீங்கள் என்ன ஊர் போகணும் என்ன அப்படின்னு எல்லாம் கேட்குறாங்க. அந்த பொண்ணு நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்லிக்கிட்டு பக்கத்து ஊர் தாங்க அப்படின்ற விஷயத்தையும் சொல்லியிருக்கு. சொன்னதுக்கப்புறமா இவங்களோட அப்பா பேரெல்லாம் சொன்னதுக்கப்புறமா அந்த தாத்தா வந்து தெரிஞ்சவர் போலங்க. உங்கள் அப்பா எனக்கு தெரியும்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டே அந்த நபர் அந்த ரோட் பக்கத்தில் வந்து நிற்கிறாங்க. அங்கே அந்த பெரிய மரங்கள்லாம் இருந்துச்சு பார்த்தீங்களா, அந்த இடத்துல எல்லாம் லைட் அடித்து பார்த்தாங்களாம். அங்கே எதுவுமே இல்லை. அதுக்கப்புறமா இந்த அபிராமி அவங்களும் என்ன பண்ணுறாங்க, அந்த டார்ச் போன அந்த இடத்துல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி நின்றுட்டு இருக்கிறாங்க. அந்த டார்ச் மட்டும் தான் அடிச்சுட்டே இருக்கிறாங்க. அந்த பக்கம் இந்த பக்கம் ஆடி அடிச்சுட்டு இருக்கு. தாத்தா எதுவுமே இல்லை, வாங்க என்னை வீடு வரைக்கும் வந்து விட்டுருங்களேன், இன்னும் கொஞ்சம் தூரம் வாங்களே தாத்தா அப்படின்னு சொல்லிக்கிட்டே அபிராமி சைடில் திரும்புகிறாங்க. திரும்பினா அங்கே டார்ச் மட்டும்தான் எரிஞ்சிட்ருக்கு. அதுவும் அப்படி பறக்கிற மாதிரி இருக்கு. பக்கத்தில் ஆளே இல்லையாங்க. உதறிடுச்சாங்க கை காலெல்லாம். இவ்வளவுதான் பயம்னே இல்லையாங்க. உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் அவ்வளவும் ஃபுல்லாக பயத்தில் நிறைஞ்சு போய் அந்த பொண்ணு நடுங்கிக்கிட்டே பேச்சே வராத அளவுக்கு வாயெல்லாம் அப்படி இந்த நடுங்குச்சுன்னா எப்படி இருக்கும், அந்த தண்ணியில் குளிச்சுட்டு வந்து ரொம்ப நேரம் ஆச்சுன்னா அப்படியே ஒரு மாதிரி வாயெல்லாம் நடுங்கு பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஆயிடுச்சா. கை கால் ஒரு கிரிப்னஸே இல்லாத அளவுக்கு மயக்கம் போட்டு விழுகிற அளவுக்கு அந்த பொண்ணுக்கு அவ்வளோ ஒரு பயமாக இருந்துச்சு. சடனாக எங்கேருந்து ஒரு குரல் கேட்டுச்சுன்னே தெரியலங்க. நான் இருக்கேன் இங்கே வா அப்படின்னு கூப்பிடுறாங்க. இந்த குரல் கொஞ்சம் கம்பீரமாக இருக்குது. இவங்களோட அப்பா குரல் மாதிரியும் இருக்குது. அப்போதான் அந்த பொண்ணு மெதுவாக திரும்புகிறாங்க. பின்னாடி பார்த்தா அவங்களோட அப்பா நின்றுட்டுருக்காருங்க. அவங்க அப்பா நடந்து வந்து இந்த பொண்ணை கூட்டிகிட்டு வரத்துக்காக வந்திருப்பார் போலங்க. அப்பா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு திரும்பி பார்த்த பொண்ணு கட்டி பிடிச்சிட்டு ஓடி போய் கட்டி பிடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறமா திரும்பி பார்க்குறாங்க. அந்த டார்ச் இருந்துச்சு பார்த்தீங்களா, அந்த இடத்துல டார்ச்சும் இல்லை. ஆல்ரெடி அங்கே ஒரு ஆள் படுத்துட்டு இருந்தார் பார்த்தீங்களா, அதுக்கான அந்த எந்த ஒரு அடையாளமும் இல்லை. எதுக்கு இந்நேரத்துக்கு நடந்து வந்த, உனக்கு வேண்டாத வேலை தானே, நீ நேரத்திலே வந்திருக்கணும் தானே அப்படின்னு அவங்களோட அப்பாவும் திட்டிக்கிட்டே அந்த பொண்ணை மெதுவாக கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறாங்க. கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகும்போது தான் அந்த பொண்ணுக்கு அவங்களோட அப்பா கை மாதிரி தெரியலையாங்க. எதுக்கும் நம்ம மறுபடியும் அமானுஷத்திட்ட மாட்டிட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த முகத்தில் டார்ச் அடித்து பார்க்குறாங்களாம். அவங்களோட அப்பாவோட முகம் ரொம்பவே பிரகாசமாக இருக்கிற மாதிரி இருந்துச்சாங்க. வழக்கமாக இருக்கிறத விட அவங்க அப்பா ரொம்பவே பிரைட்டாக இருக்கிற மாதிரி, ஒரு கம்பீரமாக இருக்கிற மாதிரி, அந்த ஒரு பொலிவோடு இருக்கிறாராம். அப்பா நான் செஞ்சது தப்பு தான்ப்பா, நான் இந்த மாதிரி வந்திருக்க கூடாது, நான் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு சீக்கிரம் வந்துடலான்னு தான் போனேன் அப்படின்னு அந்த பொண்ணு பேசிக்கிட்டே போகிறாங்க. சரியாக வீடு வரைக்கும் வந்தாச்சு. வந்ததுக்கப்புறமா அப்பா வாங்கப்பா உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கை காலெல்லாம் முகம்லாம் கழுவிட்டு போகணும் அவங்க அப்பா சொல்கிறாங்க. அதே மாதிரி கை கால் முகம்லாம் கழுவிட்டு உள்ளேயும் போகிறாங்க. அப்பா நீ எங்கப்பா போகிற, நீயும் வாப்பா வீட்டுக்குள்ளே அப்படின்னு கூப்பிடுறாங்க. நான் வந்த வேலை முடிஞ்சிச்சு, நான் கிளம்புறேன் அப்படின்னு அவங்களோட அப்பா சொல்லிக்கிட்டு நான் காலையில் வரேன்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. இவங்களோட அந்த அபிராமியும் உள்ளே போகிறாங்க. அவங்களோட அம்மா படுத்து தூங்கிட்டு இருக்கிறாங்க. அப்போது அபிராமியோட அம்மாவை போய் எழுப்பிட்டு, அம்மா அப்பா இந்நேரத்தில் எங்கே போகுது, அப்பா எங்கே போயிருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. அப்பா சாயங்காலமே வெளியூர் போயிட்டாரே, இன்னும் வரலையே அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா இப்போதாம்மா என்னை கொண்டுட்டு வந்து விட்டுட்டு போகிறாரு, அவரோட பைக் என்னம்மா ஆச்சு, நடந்து வந்தாருமா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் உண்மையாகவே அபிராமி கூட வந்தது யாருன்னு தெரியல. இவங்களும் அவங்களோட அம்மா சொல்கிறத நம்பவே இல்லையா. அந்நேரத்துக்கு நம்பாமலே அவங்களோட அப்பாவுக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்க. ஃபோன் பண்ணிவிட்டு அப்பா எங்கப்பா இருக்கிற, என்னை கொண்டுட்டு வந்து விட்டுட்டு எங்கப்பா போகிற அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது அவங்களோட அப்பா ஆப்போசிட்லேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நான் ஆல்ரெடி சொன்னேன் தானே நான் வெளியூரில் இருக்கிறேன்னு, நான் எங்கே போனேன், நான் அங்கேயே தான் இருக்கிறேன், நான் உன்னை கூட்டிகிட்டு வரவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அபிராமி இன்னும் ஃபுல்லாக பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. முகமே மாற ஆரம்பிச்சிருச்சு. அம்மா உண்மையாகவே என்னை அப்பா தாம்மா கூட்டிகிட்டு வந்தார், சத்தியமாக அப்பாவோட உருவத்தில் தாம்மா நான் என்னை கூட்டிகிட்டு வந்து விட்டுட்டு போனாங்க அப்படின்றதே சொல்லியிருக்காங்க. அது எதுவாக கூட இருக்கட்டும், நீ இந்நேரத்துக்கு ஏன் வந்த அப்படின்னு அவங்களோட அம்மா பயங்கரமாக கண்டுபிடித்து திட்டிட்டு அந்த பொண்ணுக்கு திருநீரும் வச்சு விட்டுட்டு அவங்களோட குலதெய்வத்தை வேண்டிட்டு அன்னைக்கு நைட்டு படுக்கிறாங்க. படுத்து நல்லா தூங்கிட்டாங்களாங்க. அபிராமிக்கு கனவு ஒன்று வருது. அந்த கனவுல
சேம் இவங்களுக்கு நடந்த விஷயங்கள் எல்லாமே நடக்குது. அதுக்கப்புறமா இந்த பொண்ணு வந்து கூப்பிட்டாங்க பார்த்தீங்களா, அந்த உருவம் நல்லா பட்டை அடிச்சிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. பட்டை அடித்து நல்லா பிரகாசமாக இருக்கிற மாதிரி இருக்கு. அந்த உருவம் இந்த பொண்ணு சைடில் நடந்து வரவே அந்த உருவம் மாறுதாங்க. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா இவங்களோட குலதெய்வம் தாங்க. இந்த மதுரை வீரன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த தெய்வம் தாங்க இந்த பொண்ணு கூடவே நடந்து வந்திருக்கு. இந்த பொண்ணு பயத்தில் இருந்தது, அந்த சாமி வந்து காப்பாற்றினது, இதையெல்லாம் கனவுல பார்த்துட்டு அந்த பொண்ணு கனவுல இருந்து மீண்டு வந்துட்டாங்க கத்திக்கிட்டே. அம்மா அம்மா சீக்கிரம் வாவே, எனக்கு ஒரு கெட்ட கனவு வந்துச்சு, இங்கே வாவே அப்படின்னு கூப்பிடுறாங்க. என்னாடி உன்னோட தொல்லையா போச்சு, என்னாடி நடந்துச்சு அப்படின்னு அவங்களோட அம்மா வந்து திட்டிக்கிட்டே கேட்குறாங்க. அப்போ அம்மா என் கூட வந்தது யார் தெரியுமா, நம்மளோட சாமி தாம்மா, அது இப்போ என் கனவுல வந்துச்சுமா அப்படின்னு அந்த பொண்ணு சொல்றாங்க. எதுக்கு தாண்டி இந்த மாதிரி கத்திட்டே இருக்கிற, கம்முனவு தான் படேண்டி, எது வந்தாலும் காலையில பார்த்துக்கலாம், நம்ம சாமி தான் வந்துச்சு அப்படின்னாலுமே பரவாயில்ல, படுத்து தூங்கு அப்படின்னு அவங்களோட அம்மா சொல்லிட்டாங்க. அபிராமியும் படுத்துட்டாங்க. படுத்து தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இவங்களுக்கு ஒரு நிம்மதியாகவும் இருந்திருக்கு. கூட வந்தது யாரு அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு. அன்னைக்கு நைட்டு தூங்கி எழுந்திரிச்சிட்டு அடுத்த நாள் காலையில எந்திரிக்கிறாங்க. எழுந்தவங்க காலேஜுக்கும் கிளம்புறாங்க. காலேஜுக்கு போகும்போது அவங்களோட அம்மா என்ன சொல்றாங்கன்னா, இன்னைக்கும் எங்களால் ஊர் சுத்த கிளம்பிடாத, தேவையில்லாத பிரச்சனையை கூட்டிட்டு வந்துடாத அப்படின்னு அவங்களோட அம்மா சொல்லியிருக்காங்க. சரிம்மா நான் காலேஜ் மட்டும்தான் போறேன், இன்னைக்கெல்லாம் எங்கேயும் போகலை அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு அபிராமி காலேஜுக்கு போயிருக்காங்க. அங்கே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன சேர்ந்து பண்ணியிருக்காங்கன்னா, எங்கேயாவது வெளியே போயிட்டு சாப்பிட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணியிருக்காங்க. அன்னைக்கு அபிராமியும் கூட போயிருக்காங்க. ஆனால் முன்னாடியே அவங்களோட அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காங்க. சொன்னதுக்கப்புறம் அவங்களோட அம்மா விடுவாங்களா, கண்டிப்பாக பயங்கரமாக திட்டுன்னு திட்டிருக்காங்க. அம்மா திட்டினாலும் பரவாயில்லன்னு அன்னைக்கு அபிராமி கிளம்பிட்டாங்க. அன்னைக்கு அவங்களோட அப்பா கிட்ட ஆல்ரெடி முன்னாடியே சொல்லிட்டாங்களாம், அப்பா இந்த மாதிரி நாங்கள் போகிறோம்ப்பா, வந்து என்னை கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரி எல்லா வேலையும் முடிச்சுட்டு கூப்பிடுங்க, நான் வந்து கூட்டிகிட்டு போகிறேன்னு அவங்களோட அப்பாவும் சொல்லியிருக்காங்க. சரின்னு அபிராமியும் அன்னைக்கு எல்லா வேலைகளையும் முடிச்சுட்டு அவங்களோட அப்பாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. மணி 8:30 மணி. அவங்களோட அப்பாவும் அங்கே காலேஜ் இவங்க போயிருக்காங்க பார்த்தீங்களா, காலேஜ் போயிருக்காங்க பார்த்தீங்களா, அந்த ஊருக்கு வராங்க. வந்துட்டு அபிராமியை கூட்டிக்கிட்டு இவங்களோட அப்பா இவங்களோட ஊரை நோக்கி வந்துட்டு இருக்காரு. வர வழியில தான் அபிராமி முன்னாடி நாள் நடந்த விஷயங்களை அவங்களோட அப்பா கிட்ட சொல்லிட்டு வராங்க. சொல்லிக்கிட்டு வந்துட்டு இருக்கும்போதே சரியா முன்னாடி நாள் பார்த்தா அதே மாதிரி இவங்களோட அப்பாவோட பைக்குக்கு ஆப்போசிட்ல ஒருத்தர் வேகமாக நடந்து வராருங்க. அவங்களோட அப்பா அந்த ஹெட்லைட் வெளிச்சத்தில் பார்க்குறாங்க, பாரு இவ்வளோ நேரத்துக்கு லைட்டு கூட இல்லாமல் எவ்வளோ வேகமாக நடந்து போயிட்டு இருக்கிறோம் பார்த்தியா, இவனுக்கு இருக்கிற தைரியம் கூட உனக்கு இல்லையா அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே அந்த பொண்ணு அந்த உருவத்தை கிராஸ் ஆகுது. அவங்களோட அப்பா சொல்லிட்டு இருக்கிறாரு. அப்போ அந்த பொண்ணு அந்த ஹெட்லைட் வெளிச்சத்துலேருந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. பக்கத்தில் நெருங்கி வர அப்பா அப்படின்னு அவங்களோட அப்பாவை இறுக்கி கட்டி பிடிச்சிட்டாங்களாம். என்னம்மா ஆச்சு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லைப்பா, நீ நேராக வீட்டுக்கு போப்பா, அப்போ நீ நேராக வீட்டுக்கு போப்பா அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு அந்த பொண்ணு அவங்களோட அப்பாவோட இடுப்பை சேர்த்து கட்டி பிடிச்சவங்க, அவங்களோட அப்பா முதுகில் சாஞ்சவங்க எந்திரிக்கவே இல்லையாங்க. அப்படியே சாஞ்சிட்டே வந்துருக்குறாங்க. இவங்களோட வீடு வந்து சேர்ந்துட்டாங்க. வீடு வந்ததுக்கு அப்புறமும் கூட அபிராமி வண்டியை விட்டு இறங்கவே இல்லையா. அதுக்குள்ளேயுமே அவங்களோட அப்பா முதுகே அப்படியே பயங்கரமாக சூடாகிற மாதிரி இருந்திருக்கு. அபிராமி எந்திரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட அப்பா பேசுகிறாங்க. வீட்டுக்கு வந்தாச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அபிராமி அந்த இடுப்பையும் விடலையாங்க, அவங்களும் எந்திரிக்கவும் இல்லையா. உடனே அவங்களோட அம்மாவை கூப்பிடுறாங்க, இங்கே வா அபிராமி எழுப்பு, இங்கே வா அப்படின்னு கூப்பிடுறாங்க. அவங்களோட மனைவியை கூப்பிட்டு தண்ணியெல்லாம் தெளிச்சு அபிராமியை எழுப்புறாங்க. எழுப்புனதுக்கு அப்புறம் பார்த்தா அபிராமிக்கு பயங்கரமான காய்ச்சலாங்க, நெருப்பா கொதிச்சிட்டு இருக்குது. என்னங்க ஆச்சு, எங்க இருந்து கூட்டிட்டு வரீங்க, ஏன் இப்படி காய்ச்சல் அடிக்குது, வர வழியே ஊசி போட்டுட்டு வர மாட்டீங்களான்னு அவங்களோட அம்மா திட்டுறாங்க. ஆனா அவங்களோட அப்பா என்ன சொல்றாங்கன்னா, வர வழியில தான் என்னை இறுக்கி கட்டி பிடிச்சா ஒரு ஆள் இப்படி நடந்து போனான். அந்த நடந்த விஷயங்களை சொன்னதுக்கு அப்புறம் அவங்களோட அம்மா பயந்து போயிட்டாங்க. ஏங்க நீங்க எதுக்கும் ஒரு தடவை போய் இவளுக்கு ஊசி போட்டுட்டு வந்துருங்க, காலையில எதுவாக இருந்தாலும் நம்ம பேசிக்கலாம், கண்டிப்பா இவளுக்கு ஒரு தாய் தொண்டு கட்டி விட்டுறலாம் அப்படின்னு பேசுறாங்க. அன்னைக்கு பக்கத்தில் உள்ள கிளினிக்லேயே போயிட்டு ஊசியும் போடுறாங்க, மாத்திரைலாம் வாங்கிக்கிட்டு இவங்களோட வீட்டுக்கும் போகிறாங்க. வீட்டுக்கு போயிட்டு அன்னைக்கு அந்த மாத்திரையெல்லாம் போட்டுட்டு அபிராமியை படுக்க வச்சுட்டாங்க. என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு எதுவுமே கேட்கல, ஏன் கத்திக்கிட்டே கட்டி பிடிச்ச அப்படின்றதையும் கேட்கவே இல்லை. அன்னைக்கு நைட்டு அப்படியே படுத்துட்டாங்க. படுத்தவங்க ஒரு 2:30 மணி இருக்குமா, 2:30-3 மணி கூட இருக்குமா, அவ்வளோ நேரத்துக்கு பல்லெல்லாம் ஃபுல்லாக நர கடிச்சிட்டு இருக்கிறாங்களாம். இவங்களோட அப்பாவுக்கு அந்த சத்தம் கேட்குற அளவுக்கு பயங்கரமாக நரன்னு கடிச்சிட்டே இருந்திருக்காங்க தூக்கத்திலேயே. என்ன ஆச்சு அப்படின்னு அவங்களோட அப்பாவும் வந்து கன்னத்து மேலே தட்டுன்னு தட்டுறாங்க. ஆனாலுமே அந்த பல்ல கடிக்கிறத நிறுத்தவே இல்லையா அபிராமி. கொஞ்ச நேரம் கடிச்சு முடிச்சுட்டு நாக்கையும் சேர்த்து கடிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க.
அந்த நாக்கு கொஞ்சமாக வெளியே தெரிஞ்சிருக்கு. அதன் மேலே பல் இருக்கிறத பார்த்து அவங்களோட அப்பா ஓங்கி ஒரு அறை விட்டாங்களாங்க. அதுக்கப்புறமா தான் அபிராமி அந்த நாக்கையே விட்டாங்களாம். அதுக்கப்புறம் அபிராமி முழிக்கவும் செஞ்சுட்டாங்க. என்ன ஆச்சு, எதுக்கு இப்படி நரன்னு கடிச்சிட்டு இருக்கிற, ஒரு நேரம் ஒரு நாக்கு துண்டா இருக்கும் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அபிராமி என்ன சொல்றாங்கன்னா, அப்பா ஏதோ என்னை வந்து கையை பிடிச்சி இழுக்கிற மாதிரியும் காலை பிடிச்சி இழுக்கிற மாதிரியும் இருந்துச்சு. அங்கேருந்து நான் தம் கட்டி என்னால் அந்த உருவத்திலிருந்து மீண்டு வரவே முடியல. நானும் எவ்வளவோ பல்ல கடிச்சு இறுக்கி பார்த்துட்டேன், ஆனால் முடியவே இல்லைப்பா அப்படின்னு அவங்களோட பொண்ணு அபிராமி வந்து அவங்களோட அப்பா கிட்ட சொல்லியிருக்காங்க. சொன்னதும் அவங்களோட அப்பா என்ன சொல்றாருன்னா, அன்டைம்ல வந்தல்ல, அங்கே எங்களால் பயந்துருப்ப அப்படின்னு சொல்றாங்க. சரி படு, நான் இருக்கிறேன்ல அப்படின்னு படுக்க வச்சுட்டாங்க. படுத்து அடுத்த நாள் காலையில் எந்திரிக்கிறாங்க. காய்ச்சல் குறைஞ்சிருச்சு. ஆனாலுமே இவங்களுக்கு வந்து திடீர்னு காலு கையெல்லாம் கொஞ்சம் வீங்கின மாதிரி இருக்கு. ரொம்ப பயங்கரமாக இல்லை, லைட்டாக வீங்கின மாதிரி இருக்குது. இந்த கால் வீக்கத்துக்கான காரணம் என்ன, நேற்று காய்ச்சல் வந்ததாக கூட இருக்கலாம் அப்படின்ட்டு அவங்களோட அப்பா விட்டுட்டாங்களாம். அன்னைக்கு அவங்களோட அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா, காலையிலேயே வாடி போயிட்டு தாய் துண்டு கட்டிட்டு வந்துடலாம் அப்படின்னு ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போகிறாங்க. மேக்சிமம் இந்த கிராமத்தில் இருக்கிறவங்க அந்த தாய்த்து கட்டுறது அப்படின்னாவே ஒரு எப்படி 8-8:30 கட்டி முடிச்சிருவாங்களாம். அவ்வளோ நேரத்துக்கு இந்த பொண்ணை கிளப்பி கொண்டுட்டு போகிறாங்க. மணி 7 மணி. கூட்டிகிட்டு போயிட்டு அங்கேயும் தாயத்து கட்டுறாங்க. வந்துருச்சு பார்க்கும்போதே அவருக்கு தெரிஞ்சிச்சு பயந்துருக்குறாங்க அப்படின்னு. அடுத்து தாயத்தெல்லாம் கட்டிக்கிட்டு வீட்டுக்கும் வராங்க. வீட்டுக்கு வந்த அபிராமி நல்லா படுத்து தூங்குறாங்களாம். சாயங்காலம் 5 மணி வரைக்கும் தூங்கியிருக்கிறாங்க. சாப்பிடலை, எதுவுமே பண்ணலை. இவ்வளோ நேரம் தூங்குறாளே அப்படின்னு அதுக்கப்புறம் அவங்களோட அம்மா போய் எழுப்பியிருக்காங்க. டீ எல்லாம் கொடுக்குறாங்க. மாத்திரை எல்லாம் போட்டதுக்கு அந்த டயர்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை பெருசுப்படுத்தலை. அன்னைக்கு நைட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு படுத்து தூங்குறாங்க. தூங்குனவங்க முன்னாடி நாள் மாதிரி ஒரு 12 மணி இருக்குமா, அந்த பல் நரன்னு கடிச்சிட்டே இருந்துக்கிறாங்க. கையை அப்படியே இறுக்கி பிடிச்சவங்க வெறப்பா அப்படியே கிரிப்பா அந்த கையை மடக்கி பிடிச்சிருக்கிறாங்கங்க. அந்த பல்லையும் கடிச்சிட்டே இருந்திருக்கிறாங்க. இப்போ அதுக்கு இந்த பொண்ணு பக்கத்துல படுத்திருக்கிறது இவங்களோட அம்மா என்னன்னு தெரியல, இப்ப கடிச்சிட்டே இருக்கிறாளே அப்படின்னு 2 தடவை கன்னத்துல தட்டிட்டு திரும்பி படுத்துட்டாங்க. 3வது தடவை இவங்களோட அம்மா திரும்புறாங்க. இந்த பக்கம் பல்ல கடிச்சுக்கிட்டே கண்ணை முழிச்சு பார்த்துட்டு இருக்கிறாங்க. பேய் மாதிரி படுத்துட்டு இருக்கிறாங்க. அவங்க அம்மாவுக்கு தூக்கி வாரி போட்டுருச்சான். ஏன் என்னடி பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு இந்த பொண்ணு அபிராமி கேட்குறாங்க. அவங்களோட அம்மா வாயே பேசலையாங்க, கண்ணு மட்டும் திறந்தபடியே இருக்கு. ஏன் என்னடி பண்றேன்னு லைட்டெல்லாம் போட்டுக்கிட்டு அந்த பொண்ணை பார்த்தா கையெல்லாம் இறுக்கி பிடிச்சிட்டு இருக்குதுங்க. கண்ணு திறந்தபடி இருக்குது, பல்ல மட்டும் கடிச்சிட்டே இருக்கு. எவ்வளோ அடிக்கிறாங்க, என்னென்னமோ பண்றாங்க, எதுக்குமே அசங்கவே இல்லையாங்க. அவங்களோட அப்பாவை அடுத்ததை கூப்பிடுறாங்க. ஏங்க வாங்க, இந்த பொண்ணு இப்படி பண்ணுது வாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க. அவங்க அப்பா வந்துமே எதுவுமே பண்ண முடியல. இவங்க அப்பா உடனே ஓடி போய் அவங்களோட சாமி ரூம்ல இருந்து நீரை எடுத்துட்டு வந்து வைக்கிறாங்களாங்க. வைக்கும் போது அந்த பொண்ணு அவங்களோட அப்பாவை திரும்பி பார்த்துருக்காங்க. ஒரு பார்வை ரொம்ப அவங்க அப்பாவே பயந்து நடுங்கிற அளவுக்கு அனுப்ப ஒரு பார்வையாங்க. ஆனாலும் அந்த திருநீரை வச்சு விட்டுட்டார். வச்சதுக்கு அப்புறமா அந்த பொண்ணு கையை அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக லூஸ் விடுறாங்க. பல்லு கடிக்கிறதையும் மெதுவாக நிறுத்துறாங்க. மெதுவாக கண்ணையும் முடிக்கிறாங்க. கிட்டத்தட்ட 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. 1/2 மணி நேரத்துக்கு அப்புறமா இவங்க வீடே ஃபுல்லாக ரொம்ப அமைதியாக இருக்கிற மாதிரி இருக்குது. நடுராத்திரினாவே ரொம்ப அமைதி தான், இருந்தாலும் ஏதோ வித்தியாசமாக இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அவங்களோட வீடு. சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணுக்கு தான் காலையில் தாய்த்து கட்டிட்டு வந்திருக்கோம்ல, அப்போ 2-3 நாள் ஆகும்னு சொல்லியிருக்காங்க சரியாகிறதுக்கு. அந்த 2-3 நாளும் இப்படி தான் இருப்பா போல அப்படின்னு நினச்சிட்டு அவங்களோட அம்மா படுத்துட்டாங்க. அடுத்த நாள் காலையில் எந்திரிக்கிறாங்க. ஆனால் அபிராமி எந்திரிக்கவே இல்லை. சரி அபிராமி தூங்கட்டும் அப்படின்னு அப்போதான் அந்த பொண்ணோட கையை கவனிக்கிறாங்க. அவங்க கட்டிட்டு வந்து அந்த தாய்த்து இல்லை. எங்கடா போட்டிருப்பா அப்படின்னு இவங்க அம்மாவும் சுற்றி தேடி பார்க்குறாங்கங்க. இவங்களோட வீட்டுக்கு வெளியே ரோடு இருக்குது. ரோட்டுக்கு பக்கத்தில் வந்து டிச்சு ஒன்று இருக்குது. இந்த சாக்கடை போகிறதுக்கான அது ஒன்று இருக்குது. அந்த இடத்துல இருக்குதாங்க அந்த தாய்த்து. எப்படி அங்கே போச்சுன்றதும் தெரியல, இவ எப்படி கழட்டினாலும் தெரியல. இப்போ இந்த தாய்த்து இல்லாதனால தான் நைட்டெல்லாம் இந்த மாதிரி பண்ணியிருப்பாளோ அப்படின்ற பயத்தில் வேகமாக அந்த தாய்த்து எடுத்து வந்து கட்டுறாங்க. ஆனால் ஒரு தடவை அந்த தாயத்தை கழட்டிட்டோம் அப்படின்னா மறுபடியும் அந்த தாயத்தை கட்டக்கூடாது, அதுக்கு வந்து பவர் இருக்காது அப்படின்றது ஒரு ஐதீகம். மறுபடியும் நம்ம புதுசாக தான் கட்டணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அதே போல் இவங்களோட அம்மா பழசையை கட்டும்போது அந்த பொண்ணு தூக்கத்தில் தான் இருக்காங்களாங்க. சப்புன்னு ஒரு அறை வச்சாங்களாம். அவங்க அம்மா ஆடியே போயிட்டாங்களாம். என்னடா இவ இப்படி அடிக்கிறாளே அப்படின்னு நல்லா ஆடி போயிட்டு ஏன் என்னடி ஆச்சுன்றாங்க. அந்த பொண்ணு எதுவுமே பேசலை, கண்ணு முழிக்கவே இல்லை. அரைஞ்ச கையை ஓங்கினபடி அப்படியே படுத்துட்டு இருக்குது.
அதுக்கப்புறம் புரிஞ்சிச்சுங்க, இவளுக்கு என்னமோ ஆயிடுச்சு, நம்ம இந்த தாயத்தை கட்டினாதான் சரியாகும் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா ஃபர்ஸ்ட் நாள் இந்த மதுரை வீரன் சாமி கூட வந்துச்சுன்னு சொன்னா பார்த்தீங்களா, அந்த கோயிலுக்கு போனாதான் இவளுக்கு சரியாகும், நம்மளோட குலதெய்வ கோயிலுக்கு போனாதான் சரியாகும் போல அப்படின்னு நினைச்சிட்டு இவங்களோட அம்மா வேக வேகமா அவங்களோட அப்பாவை தேடுறாங்க. தேடி அவங்களோட அப்பாட்ட விஷயத்த சொல்லிட்டு ரிட்டர்ன் வீட்டுக்கு வர்றாங்க. இந்த பொண்ணு வித்தியாசமா அவங்களோட அம்மாவை பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஆனாலும் விடலையாங்க. அன்னைக்கு தம் கட்டி மல்லு கட்டி சொந்தக்காரங்களோட கார் அரேஞ்ச் பண்ணி அந்த பொண்ணை அந்த கோயிலுக்கு கூட்டிட்டு போறாங்க. கோயிலுக்கு கூட்டிட்டு போய் அந்த கோயிலோட வாசலை மிதிச்சதுமே அப்போ மயங்கி விழுந்த பொண்ணு தானாங்க, திருப்பி எந்திரிக்கவே இல்லையா. உள்ள போறாங்க, பூஜை பண்றாங்க, இந்த பொண்ணுக்கு தாயத்து கட்டுறாங்க. எதுவுமே இந்த பொண்ணுக்கு தெரியவே இல்லையாங்க. மயக்கம் போட்டு விழுந்தது அவ்வளோதான் இந்த பொண்ணுக்கு தெரிஞ்சிருக்கு. அடுத்தது இவங்களோட அம்மா சொல்லிதான் இவங்களுக்கு வேற என்ன நடந்துச்சுன்றது இவங்களுக்கு தெரிஞ்சிச்சான். அந்த கோயிலுக்குள்ள போனதுமே சாமி கும்பிட வந்த ஒரு பொண்ணு அருள் இறங்கி இந்த பொண்ணை சப்பு 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 சப்புன்னு அறன்னு அரைஞ்சிச்சாங்க. அபிராமியை அரைஞ்சி முடியெல்லாம் பிடிச்சி இழுத்து ஒரு அடி வச்சு அதுக்கப்புறமா தான் அந்த பொண்ணு அருள் இறங்கின பொண்ணு சொல்லியிருக்குது, இவளுக்கு என்ன மாரி இவளை தொட்டுட்டான், அவனை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆவேசமா பேசியிருக்கு. அப்போதான் இவங்களுக்கு புரிஞ்சிருக்கு, ஒருவேளை அபிராமிக்கு பேய் தான் பிடிச்சிருக்கு போல அப்படின்ட்டு. அடுத்தது அந்த சாமிகிட்டே மறுபடியும் கேட்குறாங்க, என் பொண்ணு நீ தான் காப்பாற்றணும், எனக்கு தெய்வமே நீ தான், முன்ன மாரி வந்திருக்கு அப்படின்னா நாங்கள் என்ன செய்ய முடியும் அப்படின்றதெல்லாம் கேட்டு முடிச்சுட்டு அந்த ஆன்மாவை விரட்டியாச்சுன்றதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா தான் அங்கேருந்து இவங்க கிளம்பியிருக்காங்க வீட்டுக்கு. வீட்டுக்கு வந்ததுலேருந்து இந்த பொண்ணு ரொம்ப கலையாக இருக்கிறாங்க, எப்பவும் போல் நார்மலாக இருக்கிறாங்க, எல்லாருக்கிட்டையும் நார்மலாக பேசியிருக்காங்க. இப்போ வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. எப்போ டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் நாங்கள் எங்கள் குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வந்துடுவோம். இப்போ எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு, இருந்தாலும் என்னோட குலதெய்வத்தை நான் போகிறது நிறுத்ததே கிடையாது. 6 மாதத்துக்கு ஒரு தடவையாவது இவங்களோட குலதெய்வத்துக்கும் அவங்களோட அம்மாவோட குலதெய்வத்துக்கும் போயிட்டு வந்துட்டு தான் இருக்காங்க. இப்போ எனக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை சிஸ்டர், நான் ரொம்ப நார்மலாக இருக்கேன், ரொம்ப ஹாப்பியான வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கேன் அப்படின்னு அபிராமி அப்படின்றவங்க தான் நமக்கு சொல்லியிருக்காங்க. இந்த நிகழ்வு எப்படி இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சினோ ஸ்டோரிஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட வாழ்க்கையிலையோ அல்லது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவில் யாருக்காவது இது மாதிரியான திகிலான பேய் அனுபவங்கள் நடந்திருக்கு அப்படின்னா அதை நம்மளோட சேனலில் வீடியோவாக பார்க்கணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்கன்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன், நீங்கள் வாய்ஸ் நோட்டாக சென்ட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக அந்த நிகழ்வு நம்மளோட சேனலில் வீடியோவாக பார்க்க முடியும். ஓகே கைஸ், மீண்டும் ஒரு திகிலான ஹாரரான ரியல் லைஃப் கோஸ்ட் இன்சிடென்ட்டோட அடுத்த எபிசோடில் சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சினோ ஸ்டோரிஸில் நான் உமா. டாடா பாய்.